ஓவியகுமார் வணக்கம். நிச்சயமாக திருநெல்வேலி மாவட்டம் திசையன்விளை அருகே சாலை ஓரமாக ஒரு காரில் எரிந்த நிலையில் 4 பேர் உடல் மீட்கப்பட்ட சம்பவம் மிகப்பெரிய பரபரப்பினை ஏற்படுத்தி இருக்கிறது. நேற்று இரவு இந்த சம்பவம் நடந்திருக்கலாம் என காவல்துறையிலிருந்து கிடைக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. நாம் தெரிவிக்கும் அனைத்துமே முதற்கட்ட தகவல்கள் தான் ஓவியா குமார். தீவிர விசாரணையை வள்ளியூர் டிஎஸ்பி வெங்கடேஷ் தலைமையிலான குழுவினர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் எஸ்பி பிரசன்னகுமார் தலைமையில் மேற்கொண்டு வருகின்றனர். இது குறித்த விவரங்களை சேகரித்த போது திருநெல்வேலி மாவட்டம் திசையன்விளை அருகே பெட்டைகுளம் என்ற பகுதியில் இருந்து ஆற்றங்கரை பள்ளிவாசல் செல்லும் சாலையின் ஓரத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேர் காரிலேயே உடல் கருகி உயிரிழந்த சம்பவம் திருநெல்வேலி மாவட்டம் மட்டுமில்லாமல் தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திசையன்விளை காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட ஆத்தங்கரை பள்ளிவாசல் செல்லும் சாலையில் இன்று அதிகாலை கார் ஒன்று முற்றிலும் எரிந்த நிலையில் சாலையோரம் நின்று கொண்டிருப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைக்கிறது. தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற காவல்துறையினர் கார் முழுவதுமாக எரிந்து எலும்பு கூடாகி இருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். காரின் உள்ளே பார்த்தபோது 4 பேர் அடையாளம் காண முடியாத அளவிற்கு உடல் கருகிய நிலையில் சடலமாக கிடந்தனர். முதற்கட்ட விசாரணையின் அடிப்படையில் உயிரிழந்தவர்கள் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்களாக இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. அவர்கள் யார், எந்த ஊரை சேர்ந்தவர்கள் என்பது குறித்த விவரங்களை சேகரிக்க போலீசார் காரின் என்ஜின் எண் மற்றும் பதிவெண்களை வைத்து தீவிர ஆய்வு செய்து வருகின்றனர். தற்போது அங்கு மாவட்ட காவல்துறை எஸ்பி பிரசன்னகுமார் விரைந்துள்ளார். வள்ளியூர் டிஎஸ்பி வெங்கடேஷ் சம்பவ இடத்தில் இருக்கிறார். சம்பவ இடத்தை சுற்றிலும் போலீஸ் பாதுகாப்பு வளையம் அமைக்கப்பட்டுள்ளது. தடய அறிவியல் நிபுணர்கள் நேரில் வந்து தற்போது ஆய்வு செய்து வருகின்றனர். எனவே காரின் அருகே யாரையும் காவல்துறையினர் அனுமதிக்கவில்லை. சிறு தடயம் கூட அழிந்துவிடக் கூடாது என்பதற்காக போலீசார் மிகவும் கவனமாக இதை கையாண்டு வருவதாக எஸ்பி தெரிவிக்கிறார். தடய அறிவியல் நிபுணர்களின் ஆய்வுக்கு பிறகு எத்தனை பேர் பலியானார்கள், என்ன நடந்தது என்பது குறித்த அதிகாரப்பூர்வமாக உறுதி செய்யப்படும் என தெரிகிறது. இது குறித்து சத்தியம் தொலைக்காட்சி சார்பில் எஸ்பியிடம் பேசிய போது முதற்கட்டமாக பார்க்கும்போது இது விபத்தாக தோன்றுகிறது. தடய அறிவியல் நிபுணர்கள் மற்றும் முழுமையான விசாரணைக்கு பிறகு உடலில் வேறு ஏதும் காயங்கள் உள்ளதா அல்லது திட்டமிடப்பட்ட ஒன்றா, தற்கொலையா என்பது தெரிய வரும் என தெரிவித்தனர். தற்போது வரை கிடைத்த தகவலின்படி ஓவியாகுமார் விபத்தினால் கார் தீப்பிடித்து எரிந்ததில் 4 பேர் உயிரிழந்துள்ளனர் என தெரிவித்தார். தனிப்படை அமைக்கப்பட்டு தீவிர விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதுவே தற்போது இந்த பகுதியில் இருக்கும் கள நிலவரம். ஓவியாகுமார், தொடர்ந்து விவரங்களையும் தகவல்களையும் திரட்டிக் கொண்டிருக்கிறோம்.